வீடியோக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு துப்பாக்கியோட வந்து நிற்கிற சாமுண்டீஸ்வரியை பார்த்து மகேஷும் மாயா வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. மேடம் என்ன மேடம் இவ்வளோ கோமா வந்து நின்றுட்டு இருக்கீங்க, என்னாச்சு, நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தால் நாங்களே வீட்டுக்கு வந்திருப்போமே அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. மாயாவும் மகேஷும் ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ எனக்கே தெரியலையே அப்படின்ற மாதிரி திருதுன்னு முழிச்சிட்டு நிற்க சாமுண்டீஸ்வரி கையில் துப்பாக்கி இருக்கு பார்த்துட்டு, மேடம் என்ன மேடம் துப்பாக்கியெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எதுவும் பிரச்சனையா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, நடிக்காத, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணுறன்ற பேரில் என்னையே வந்துட்டு ஏமாற்ற பார்ப்பீங்க, உங்களை உசுரோடே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டது ரெண்டு பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது, இவங்க பாட்டுக்கு எதோ சொல்கிறாங்களே, நம்மளை பற்றின உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திருதுன்னு முழிச்சிட்டு நின்றுட்டேவும் மாயா தான் வந்துட்டு பேசுகிறாங்க. ஐயோ மேடம் என்ன மேடம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் முன்னாடிலாம் நாங்கள் நிற்க முடியுமா, நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆள், உங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதே நாங்கள் போன காலத்தில் செஞ்ச புண்ணியம், நீங்கள் என்ன மேடம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களை பற்றி யாரும் உங்ககிட்ட ஏதோ தப்பாக சொல்லியிருக்காங்க, அதனால தான் நீங்கள் இப்படிலாம் கோவப்படுறீங்க, நாங்கள் ரொம்ப நல்லவங்க மேடம், உங்கள் முன்னாடிலாம் அங்கே ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு மாயா வந்துட்டு அளந்து விட்டுட்டு இருக்க. சி நடிக்காத, உங்கள் ரெண்டு பேரையும் வந்து பார்த்து பேசி இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு காலெல்லாம் கூசுது. சை நீங்களாம் ஒரு ஜென்மங்களா, டாக்டர் மல்லிகா என்னோட ஃப்ரெண்டு எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டாங்க, உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன உறவு இருக்குன்னு முதல் கொண்டு எனக்கு எல்லாமே தெரியும், என்கிட்ட இப்படி நடிக்கிற பற்றியா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே வந்துட்டு டக்குன்னு காலிலே விழுந்துடுறாங்க. மேடம் விட்டுருங்க மேடம், நாங்கள் எதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் மேடம் அப்படின்னு சொல்ல, நீ தப்பு பண்ணிட்டு போய் என்னமோ பண்ணேன், ஆனால் என் பொண்ணை வந்துட்டு கட்டிக்கணும்னு நினச்ச பார்த்தியா, அதுக்கே முதல்ல நான் உன்னை சுட்டு தள்ளணும், உங்களை உசுரோட விட மாட்டேன், என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து நீட்டேன். ஐயோ மேடம் தயவுசெய்து விட்டுருங்க மேடம், தெரியாமல் வந்துட்டு இப்படி பண்ணிட்டோம், இனிமேல் உங்கள் வீட்டு சைடே நாங்கள் தலை வச்சு படுக்க மாட்டோம் மேடம், ப்ளீஸ் மேடம் உயிர் பிச்சை கொடுங்க மேடம், ஏதோ வயசு கோளாறுல அப்படி பண்ணிட்டேன் மேடம், விட்டுருங்க மேடம், ஒரு பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தான் மேடம் உங்கள் பொண்ணை வந்துட்டு கட்டிக்கணும்னு நினச்சா, விட்டுருங்க மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்ல, ஓஹோ பணத்துக்காக என்ன வேணால் செய்வீங்களா நீங்கள் ரெண்டு பேரும், என்னம்மா வந்துட்டு நடிச்சு ஊர்க்காரங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு எப்படிலாம் என்ன ஏமாத்துறேன், உங்கள் ரெண்டு பேரை விட்டு வச்சா தானே இன்னும் உங்களோட ஆட்டம் அதிகமாகும், உங்களை முடிச்சு தள்ளிட்டா இப்போ பாரு வயசுக்குள்ளனா என்ன வேணால் தப்பு பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை வந்துட்டு சுட போக, மேடம் ஆமாம் மேடம் தெரியாமல் பண்ணிவிட்டு விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கேட்காம ஒரு சுடு மகேஷ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சாஞ்சி கீழே விழுக, அதை பார்த்ததும் மாயாவுக்கு வந்துட்டு அழுகே வந்துடுது. ஐயோ மகேஷே என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க மேடம் விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொல்ல மாயாவை வந்துட்டு சுட்டுறாங்க. மாயாவை அப்படியே சரிஞ்சு போய் கீழே விழுகிறாங்க. ரெண்டு பேரையும் வந்துட்டு சுட்டு தள்ளிட்டு சாமுண்டீஸ்வரி கோவமாகவே நின்றுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் செத்து தொலைங்க, நீங்கள் செஞ்ச தப்புக்கு இதுதான் உங்களுக்கு தண்டனை, நீங்கள் உசுரோடு இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. இந்த அளவுக்கு டக்குன்னு அவங்க ரெண்டு பேருக்கு அதே முடிக்கிற அளவுக்கு சீன் கொண்டு போகிறத பார்த்தா தான் இது கன்ஃபார்மாக வந்துட்டு இந்த சீன் வந்துட்டு கனவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு யோசனை வருது. இல்லாட்டி இன்னும் ஒரு யோசனை இருக்குது, அது எப்படி டாக்டர் மல்லிகா அவங்களுக்கு கண்ணு பிரித்து சாமுண்டீஸ்வரி அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லி இவ்வளோ தூரமும் வந்துட்டு கனவாக இருக்குமா அப்படின்னு. ஆனால் கேடி ஒன்றுலேயே வந்துட்டு இதே மாதிரி தானே பண்ணாங்க, ரொம்ப எபிசோடு வந்துட்டு 2-3 எபிசோட்லாம் சேர்த்து கனவு மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க, அதை கூட உண்மை நம்பி கடைசியில் ஏமாந்த காலங்கள்லாம் உண்டு. அது மாதிரி இதையும் வந்துட்டு கனவாக்கிடுவாங்களோ அப்படின்னு தான் இருக்குது. ஒருவேளை கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் கடைசி நேரத்தில் வேணால் உண்மையை சொல்லி கார்த்திகையால் ரேவதிக்கு தாலி கட்டுற மாதிரி வந்துட்டு சீன் கொண்டு வரலாம். ஏன்னா சாமுண்டீஸ்வரி முன்னாடி சிவனாண்டி ஆல்ரெடி வந்துட்டு சவால் விட்டுருக்காங்க இல்லையா, அந்த கல்யாணத்தை எப்படியாவது நான் தடுத்து நிறுத்துவேன், உன் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஒருவேளை அதை தடுக்கிறதுக்காக கடைசி நேரத்தில் நம்ம டிரைவரை வந்துட்டு ரேவதிக்கு தாலி கட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கூட எதனால யோசனை வச்சுருப்பாங்களோ, பிளான் இருக்கோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஏன்னா டக்குன்னு ரெண்டு பேரையும் சுட்டு தள்ளி அவங்கள வந்துட்டு சாகடிக்கிற மாதிரி சீன் வந்துட்டு கன்ஃபார்மாக இது கனவு தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா கார்த்தி மூலயமா உண்மை தெரிஞ்சிருந்தா இன்னுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். ஏன்னா கார்த்தி வந்துட்டு கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாசாக இருந்திருக்கும். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.